நாடாளுமன்றத்தினுடைய இந்த 18வது லோக்சபா நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டம், இந்த கூட்டம் முதல் கூட்டம் கிட்டத்தட்ட 24ஆம் தேதி அன்றைக்கு ஆரம்பித்து 3ஆம் தேதி அன்று மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய உரையோடு பாராளுமன்றம் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த பாராளுமன்றத்தில் புதிதாக பொறுப்பேற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு, அதைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய ஜனாதிபதி அவர்களுடைய உரை 2 அவைகளிலும், பிறகு ராஜ்யசபாவினுடைய நன்றி தெரிவிக்கும் கூட்டமும், லோக்சபாவில் நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுடைய உரைக்கு நன்றி தெரிவித்து கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளும் பங்கேற்று இந்த நாடாளுமன்றத்தில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 2ஆம் தேதி அன்று லோக்சபாவிலும் 3ஆம் தேதி அன்றைக்கு ராஜ்யசபாவிலும் என்னுடைய உரையை இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி, இந்த தேசம் 2047 வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும், இந்த நாடு விக்சித் பாரத், அதாவது வளர்ச்சி ப்ரொக்ரெசிவ் நேஷனாக இருப்பதற்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க 3வது முறையாக ஆட்சி அமைத்து நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனை படைத்திருக்கிறார். இந்த சாதனை இந்த நாடு வளர்ச்சியடைந்த தேசத்திற்கு எடுத்து செல்லும் இந்த நோக்கில், அந்த பாதையில் ஒரு விசன், ஒரு நெடுந்தொலைவு பார்வையோடு இந்த அரசாங்கம் பயணித்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த தேசத்தினுடைய அவருடைய எண்ணம், நோக்கம் அனைத்தும் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை மட்டுமே முக்கியத்துவம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த மரியாதைக்குரிய திரு ஜனாதிபதி அவர்களுடைய உரையில் அது தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறது. பிறகு 3ஆம் தேதி அன்றைக்கு பாராளுமன்றமானது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த பாராளுமன்றத்தினுடைய இந்த கூட்டம் முதல் கூட்டத்தில் தமிழகத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக என்ன அந்த ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மேட் இருக்கிறதோ அந்த ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மில் தான் அவர்கள் தங்களுடைய பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை லோக்சபானுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு ஓம் பிர்லாஜி அவர்கள் சுட்டிக்காட்டி, இதன் மூலம் நடக்கக்கூடாது என்று இதற்காக ஒரு கமிட்டியும் இந்த இதில் போட்டிருக்கிறார். ஏன்னா பாராளுமன்றத்தில் அவர்கள் பதவியேற்கும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறதோ அதை மட்டும்தான் அவர்கள் அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மில் தான் பதவியேற்றுக்கொள்ள வேண்டும். அதை மீறி எடுத்திருப்பவர்களுக்கு அதை விசாரணை செய்வதற்கு, அதை முறைப்படுத்துவதற்கு ஒரு குழுவை மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த குழுப்படி நடவடிக்கை எடுப்பார்கள். 2வது, ராகுல் காந்தி அவர்கள் நேற்றைக்கு ஹத்ரஸ்க்கு போயிருக்கிறார். இன்றைக்கு ஹத்ரஸுக்கு போகிறதுக்கு வழி தெரிந்த ராகுல் காந்திக்கு கள்ளக்குறிச்சிக்கு வருவதற்கு வழி தெரியவில்லை. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டவர்கள் இங்கு தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில், அதிலும் பட்டியலின மக்களும் இங்கு உயிரிழந்திருக்கிறார்கள். அவர் இங்கு வருவதற்கு வழி தெரியவில்லை. ஆனால் ஹத்ரஸ்க்கு உடனடியாக போகிறதுக்கு, இது அரசியல் செய்யக்கூடாது. ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இங்கேயும் அவர் பார்வையிடணும். ஏன் யார் தடுக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு? தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சிக்கு மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்கு ராகுல் காந்திக்கோ மல்லிகார்ஜுன கார்கேக்கோ அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கோ இன்றைக்கு வரலும் வழி தெரியாமல் இருக்கிறது. ஆனால் ஹத்ரஸ்க்கு போகிறதுக்கு இவர்களுக்கு வழி தெரிகிறது. இரட்டை நிலைப்பாடு எடுக்கக்கூடாது, அரசியல் செய்யக்கூடாது. அதனால் அவர்கள் உடனடியாக ராகுல் காந்தி அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு மக்களை பார்வையிடுங்க.